ஸ்ரீராமபிரான் வழிபட்ட ஆலயம் திரு கைலாயமலையே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. கரையில்லாத கருணை பெருங்கடலாக அருளும் கைலைநாதனுக்கும் மலையத்வஜன் பெற்ற மாமகள் அன்னை பார்வதி தேவிக்கும் திருமணம் என்பதாலேயே இவ்விழா கோலம். ஈசனின் திருமண வைபவத்தை காண தேவர்களும் மகரிஷிகளும் வடதிசை நோக்கி குவிந்தனர். இதனால் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டது. உலகம் சமநிலை பெற திருவுள்ளம் கொண்டார் சர்வேஸ்வரன். சர்வ வல்லமை பொருந்திய தவமுனியாம் குருமுனி அகத்திய மகரிஷியை அழைத்து தென் திசையில் உள்ள பொதிகை மலை நோக்கி செல்ல ஆணையிட்டார். உலகத்தை காத்து ரட்சிக்கும் உமாதேவிக்கும் பொன்னார் மேனியனுக்கும் நடைபெறும் திருமண காட்சியை கண்டு தரிசிக்க இயலவில்லையே என்ற ஏக்கம் கொண்ட அகத்திய மகரிஷி, ஐயனே, அடியேன் தங்களது ஆணையினை சிரமேற்று இக்கணமே தென் திசை நோக்கி பொதிகை மலைக்கு செல்கிறேன். ஐயன் எமக்கு ஒரு வரமளித்து அருள வேண்டும். இப்புண்ணிய பூமியில் அடியேன் பயணிக்கும் வழியில் எங்கெல்லாம் உமா மகேஸ்வர பெருமானின் திருமண கோலத்தை காண விளைகின்றேனோ அங்கெல்லாம் அம்பிகை சமேதரராக எனக்கு திருக்காட்சி தந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். அகத்திய மகரிஷியின் வேண்டுதலை ஏற்ற அம்மையப்பன் அவ்வாறே ஆகட்டும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ஈசனின் ஆணைப்படி தென் திசை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்த அகத்திய மகரிஷி புனித பூமியான புதுவையில் பாயும் சங்கராபரணி நதியில் நீராடி ஈசனின் திருமண கோலத்தை தரிசிக்க எண்ணினார். தனது திருக்கரங்களினால் ஒரு சோடாஷ லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து உமையொரு பாகனை தன் சிந்தையில் நிறுத்தி தவம் செய்து தியானிக்க திரு நீலகண்டன் தன் தேவியோடு கோடி சூரிய பிரகாசனாக தோன்றி அகத்திய மகரிஷிக்கு தன் திருமண கோலத்தை காட்டியருளினார். நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார் உள்ளம் முருகின் உடனாவார் என்ற வாக்கிற்கு ஏற்ப உள்ளம் முருகி வழிபடும் அடியவர்களின் இதய கமலத்தையே கோவிலாக கொண்டு எழுந்தருளி நித்தியவாசம் செய்யும் ஈசன் அன்று முதல் இத்தலத்தில் தம்மை வணங்கும் அடியார்களுக்கு பேரருள் புரிந்து வருகின்றார். அகத்திய மகரிஷிகளின் திருக்கரங்களினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈசனின் திருமேனி இத்தலத்தில் அருள்பாலிப்பதால் இத்தலம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரம் என்றும் பூஜிக்கப்படுகிறது. சங்கராபரணி நதியின் புதுப்புனலால் செந்நெல்லும் செங்கரும்பும் செழித்து வளம் பெற்ற திருக்காஞ்சி திருத்தலத்தில் தமிழாய்ந்த தவமுனி அகத்திய பெருமான் ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வர பெருமானை குறித்து தவம் செய்வதற்கு ஏதுவாகவே ஊழி பெருவெள்ளத்தில் இருந்து உலகை காத்த ஸ்ரீ வராக பெருமானின் திருவருளால் சங்கராபரணி உத்தரவாகினியாக வடக்கு நோக்கி திரும்பி பின்னர் வங்கக்கடலில் சங்கமிக்கின்றது. ஸ்ரீராமபிரான் இலங்கைக்கு செல்லும் போது சங்கராபரணி நதியில் நீராடி தம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இத்தல ஈசனை வழிபட்டுள்ளார். மகரிஷி ஸ்ரீ ஓதர் இத்தலத்தில் தர்ப்பணம் கொடுத்து தம் முன்னோர்களின் ஆசியை பெற்றுள்ளார்.